Good morning, everyone. Good morning, Miss. Happy anniversary, Windows. Thank you, Miss. எல்லாரும் நான் இன்னைக்கு சொல்கிற மெசேஜை தெளிவாக கேட்டுக்கொண்டு இதன்படி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெசேஜ் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே என் அப்பா எனக்கு தந்த ஒரு மெசேஜ். அந்த நேரம் நான் உங்களை விட சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தேன். ஒரு பர்த்டேக்கு என் அப்பா எனக்கு ஒரு சின்ன ஒரு புக் கொண்டு தந்தார். காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் யூ. அப்படின்னா கடவுளுக்கு உனக்கண்டு ஒரு திட்டம் இருக்கு. அந்த புக் மட்டும் தான் எனக்கு நினைவு இருக்கு. அப்பா அதில் இருந்த விஷயத்த சொன்னது நினைவு இருக்கு. ஆனால் அந்த நேரம் எனக்கு இங்கிலீஷ் படிக்கவோ அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்னைக்கு நினைக்கிறேன், அந்த புக் படித்தான், அந்த புத்தகத்தின் படித்தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு அழகான காட்டுல 3 மரங்கள் இருந்தது. அந்த 3 மரங்களுக்கும் ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு பெரிய லட்சியங்கள் இருந்திருக்கு. அப்ப அந்த ஒரு மரத்துக்கு அழகுக்கு மேல ரொம்ப விருப்பமான ஒரு மரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த மரம் நினைச்சிச்சா, நான் இந்த உலகத்திலேயே ஒரு அழகான விஷயத்துக்கு தான் நான் ஒரு வடிவம் கொடுப்பேன், ஒரு ஷேப்பு கொடுப்பேன்னு. அதுல அம்பிஷன் ஒரு அழகான ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் ஆகணும்ன்றது தான் அதுல அம்பிஷன். ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு சொன்னா இந்த பழைய காலத்துல தங்கம், மாணிக்கம், ரத்தின கற்கள் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு பாக்ஸ் ஆகணும், ஒரு பெட்டகம் ஆகணும்ன்றது தான் அதுல லட்சியம். 2வது மரம் நினைச்சிச்சா, அதுக்கு அட்வென்ச்சர்ஸ், சாகசங்கள்ல ரொம்ப விருப்பமான ஒரு மரம். அது நினைச்சிட்டா, நான் ஒரு பெரிய ஒரு கப்பலாகுவேன், கப்பலாகி ராஜாக்களையும் கிங்ஸ் குயின்ஸ் எல்லாம் இந்த உலகம் முழுக்க நான் கப்பல்ல கூட்டிட்டு போவேன். 3வது நினைச்சிருக்கு, நான் இவங்கள 2 பேரை விடையும் நான் இன்னும் பெரிய ஆளா இருக்கணும். அப்போ உலகத்திலேயே நம்பிக்கை, ஃபெய்த் தான் முக்கியம். அப்ப எல்லாரும் முக்கியமா கடவுளை தான் நிமிர்ந்து பார்ப்பாங்க. அப்ப என்னையும் எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கணும்னு சொன்னா, நான் கடவுள்கள் எல்லாம் வைக்கிற ஒரு சிலையா மாறணும். அப்பதான் ஆக்கள் மேல பார்த்து இந்த அழகான பெட்டகத்தை விட, இந்த கப்பலை விட நான் இனி எல்லாரும் நிமிர்ந்து பார்க்குற மாதிரி நான் செய்வேன் என்று நினைச்சிட்டேன். இப்போ இது இப்போ மரங்கள் பெருசாக சின்னதுல இருந்து நினைச்சு பெருசா வளர்ந்துருச்சு. இப்போ மரம் வெட்டுறவங்க மரங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ 1வது மரம் அழகத்தனை யோசிச்சிச்சு. இப்போ அது ஒரு சுமார் ஒரு தச்சன்கிட்ட போனோன்னு அது ஒரு சின்ன ஒரு தொட்டில் மாதிரி ஆக்கி இருக்கிறார் அவர். அது நினைச்சிச்சு ஒரு பெட்டகம் ஆகணும். ஆனா ஒரு சின்ன ஒரு தொட்டில் ஒன்று செஞ்சிட்டாங்க. 2வது மரம் ஒரு கப்பல், பெரிய கப்பலாக நினைச்சிச்சு. ஆனா அதை ஒரு சாதாரண ஒரு போட்டா அந்த கொண்டு போனவர் மாத்திட்டார். 3வது இது இந்த 2000 வருஷத்துக்கு முன்ன அரபு நாடுகள்ல குற்றம் செய்யறவங்கள்ல இந்த சிலுவையில அறைவாங்க, சிலுவையில வச்சு ஆணி அடிப்பாங்க. இப்ப அது ஒரு ஒரு இதுல ஒரு சிம்பிள் ஆஃப் டிஸ்கிரேஸ் சொல்லுவாங்க. முந்தைய காலத்துல ஒரு அவமானப்படுத்துற ஒரு சின்னத்தா தான் இந்த சிலுவைன்னு சொல்றது. அதான் அவங்க மாத்திட்டாங்க. இப்ப இந்த 3 மரங்களுக்குமே சரியான கவலை, அவங்கள இலக்கு அடைய முடியாதுன்னு அவங்க பாட்டு, சரி இனி நடக்க போட்டாகிட்டோம், தொட்டிலாகிட்டோம், சிலுவையாகிட்டோம், இனி எங்களால இதுக்கு மேல ஒன்றும் செய்யலாதுன்னு நினைச்சிட்டு இருந்துட்டாங்க. இப்போ ஒரு காலத்துல உலகத்துல ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. ஒரு 2000 வருஷத்துக்கு முதல் இயேசு கிறிஸ்துல பிறப்பு ஒன்று நடந்துச்சு. அது அவரை கொல்ல தேடி அவங்க தடுமாறி ஒளிஞ்சிருந்து அம்மாவும் அப்பாவும் வர கொண்டு போயிட்டு ஒரு மாட்டு தொழுவத்துல தான் அவரை பெற்றெடுத்தாங்க. அந்த நேரம் அந்த மாட்டு தொழுவத்துல தான் அவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான், அந்த மாட்டு தொழுவத்துக்கு சொந்தமான இடத்துல தான் அந்த தொட்டில் இருந்திருக்கு. ஸோ அந்த தொட்டில்
இயேசு கிறிஸ்துவ முதல் தாங்குற ஒரு தொட்டிலா, உலகத்துக்கு ஒரு கடவுள்ல தாங்குற ஒரு தொட்டிலா, அதுக்கு ஒரு கௌரவம் மட்டும் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வளர்ந்து அவர் ஒரு 30 வயசு ஆகணும்னா அவரை சுத்தி நிறைய சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த டைம்ல ஒருக்கா அவர் கடலுக்குள்ள ஒரு போட்ல போற நேரம் கடல் கொந்தளிச்சு கொண்டிருந்துச்சு. பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிற நேரம் இவர் அந்த போட்ல போயிட்டு அந்த பெரிய கப்பலாக ஆகணும்னு நினைச்சு போட்டாகிச்சோ அந்த போட்டுல போயிட்டு அவர் அந்த முழு கொந்தளிச்ச கப்பல்களை கொந்தளிப்பையும் நிப்பாட்டினார். இப்ப அதுக்கு இந்த 2வது போட் உதவி செஞ்சது. அதே நேரம் 3வது கடைசியில இயேசுவ சிலுவையில அறைகிற நேரம் அதே சிலுவையத்தான் அவர் தூக்கிட்டு போயிட்டு மலையில ஏறி அவரை சிலுவையில அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த சிலுவையில அறப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு புனிதமான ஒரு சிம்பலா எல்லாராலையும் நோக்கப்படுறதா இருக்கு. இதுல என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொன்னா, God has a plan for you. நாங்க நினைப்போம் பெரிய ஒரு புத்தகம் ஆகணும், ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் ஆகணும். பட் அதை விட ஒரு பெரிய விஷயம் அந்த தொட்டிலாகி அந்த மரத்துக்கு நடந்துச்சு. கடவுளையே முதல் சுமக்கிற ஒரு ஒரு தொட்டிலாகிச்சு. 2வது அந்த ஒரு கப்பலாகி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ உலகம் முழுக்க எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்த மரத்துக்கு கடவுளையே தாண்டி போயிட்டு சாகசங்கள் செய்த ஒரு போட்டா மாறிச்சு. அதே நேரம் ஒரு அவமானத்தின் ஒரு பெரிய ஒரு எல்லாரும் நிமிர்ந்து பார்க்கணும்னு நினைச்ச ஒரு மரம் சிலுவை என்ற அவமான சின்னமாகிட்டோம்னு நினைச்ச நேரம் அது கடவுளையே அடிக்க வச்சு இன்றைக்கு வரைக்கும் புனிதமாகுது. ஸோ எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு பிளான் வச்சாலும் கடவுளுக்குன்ற ஒரு பிளான் ஒன்று இருக்கு. அது நாங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நானும் சின்னதுல இந்த புக்கோட அப்பா என்கிட்ட கொடுக்குற நேரம் எந்த ஆம்பிஷனும் ஒரு டாக்டர் ஆகணும்னு இருந்துச்சு. ரைட்? அப்போ நான் நினைச்சேன் அந்த God has a plan for youன்றது நான் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என் வாழ்க்கையை நான் பார்க்குற நேரம் இந்த 19 வருஷம், அதாவது விண்ட்ரோஸ் தொடங்கி 19 வருஷம் இந்த நான் ஒரு எந்த நினைவு என் சின்னதுல எந்த நினைவு ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் ஆகணும், ஒரு மைட்டி ஷிப் ஆகணும், ஒரு ஒரு ஆல்மைட்டி காட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு ஆகணும்னு இருந்தது. ஆனால் எந்த வாழ்க்கையில கடவுள் செஞ்ச பிளான் இந்த விண்ட்ரோஸ் என்ற நிறுவனத்தை கட்டி எழுப்பி உங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர்களை ஒவ்வொரு வருஷமும் என்ன டீமோட சேர்ந்து கரை சேர்க்க வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி எங்களோட லைஃப்ல ஒவ்வொரு பிளானும் நடக்கும். அதே நேரம் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமானது 19 வருஷத்துல ஒரு எனக்கு அது நன்றி என்ற வார்த்தைக்கு மேலதிகமான ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல எப்படி சொல்றதுண்டு. நாங்க ஒரு 6க்கு 10 ஒரு சின்ன இந்த ஃபர்ஸ்ட் விண்ட்ரோஸ் கிளாஸ் இவ்வளவு தான் இருந்திருக்கும். அதுல உட்கார்ந்து படிச்சவங்க தான் சுவாதி மிஸ், அஞ்சலா மிஸ், நவா மிஸ் எல்லாம். இன்னைக்கு நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பெருமதியான ஒரு நிலத்துல ஒரு பெரிய ஒரு இடத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த காரியம் உண்மைக்குமே நான் சொல்ல போனா நிறைய பேர் இதுக்கு முன் வந்தாலும் ஸ்கந்தாசர் முன் வந்திருக்காட்டி, ஸ்கந்தாசர் 2-3 வருஷத்துக்கு முன்னர் எல்லாரும் லேண்ட் வாங்குவோம் மட்டும் பேசுற நேரம் எனக்கு கால் பண்ணி சொன்னார், நான் நிறைய நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறேன், எனக்கு டூ மச் இதில் ஈடுபடுறதுக்கு, ஸோ நீங்கள் கோயிச்சு கொள்ளாதீங்க, நான் ஈடுபட மாட்டேன்னு. ஒருக்கா சார் ஒரு ஃப்ரெண்டுக்கு கூட சார் கேட்டு கால் பண்ணினார், இந்த நிலம் அவங்க வாங்குறதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ கூட நான் சொன்னேன் எனக்கு இதை வாங்குறதுக்கு எனக்கு நினச்சி கூட பார்க்கலாரு, ஆனால் நான் நினச்சேன் இது எனக்கு கட்டாயம் எங்களுக்கு கிடைக்குமாண்டு. சார் அன்றைக்கு வந்து இந்த இந்த போட்டில் உள்ளுக்கு வந்தாரோ அன்றையிலேருந்து நான் நினைக்கிறேன் இது இவ்வளோ ஸ்பீடாக ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு 19-18 வருஷ கனவு இப்படி அந்த இமைக்கா நொடியில் நிறைவேறிச்சு. அதுக்கு சாருக்கு நான்
சாருக்கு மட்டும் இல்லை, முதல் நான் சாருக்கு தேங்க் பண்ணுறேன்னா அவர் வந்தனால தான் இது நடந்தது. அது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட சாருக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று வாசித்தேன். அவர் கலாமில் ராயல் காலேஜ் டாமியன் ஒரு மீட்டுக்கு கொடுத்த ஒரு ஸ்பீச். அதில் சார் சொல்லியிருந்தார், நாங்கள் இறந்த பிறகு ஆட்கள் நல்லது சொல்லி ஸ்பீச் வைக்கிறதுக்கு காத்திருக்காம நாங்கள் உயிரோடு இருக்கிற நேரமே அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும்னு சொல்லி, அது எனக்கு ரொம்பவே என் மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிச்சு. ஏன்னா சார் இங்கே 2007ஆம் ஆண்டுலேருந்து நான் நினைக்கிறேன் யாருக்குமே என்ன எல்லாரும் பிரபலத்தை யோசிச்சுதான் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் சார் இவ்வளோ விஷயங்கள் செய்வாங்கன்னு அப்புத்தலையில் கூட ஆக்களுக்கு தெரியுமான்னு தெரியல, விண்டோஸ் ஸ்டூடெண்ட்ஸை தவிர. அதுக்கு எனக்கு ரொம்ப நான் இன்றைக்கு கூட போன வீக் கூட நாங்கள் நினச்சோம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் முடித்த பிறகு நாங்கள் ஃபார்மலாக ஆரம்பிப்போம்னு. ஆனால் நான் நினச்சேன் இந்த கடந்த ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் ஸ்கந்தா சார் இந்த ஆசீர்வாதத்தோட தான் ஃபஸ்ட் எங்களோட ஒர்க் ஆரம்பிக்கிறோம். அது என்றைக்குமே அவரோட ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் எப்பயுமே எங்களோட வீட்லையும் செய்ய சொல்கிறது. நான் இதுக்காக சொல்லலை, ஒரு தெய்வ பிறவிகள்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கந்தா சார் உண்மைக்குமே அப்படித்தான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். இந்த ஸ்கந்தா சார்னால தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் விண்டோஸ் 2019ஆம் ஆண்டுலேருந்து இவ்வளோ தூரம் வந்தது. ஏன்னா நான் 2019ஆம் ஆண்டுன்றது கிட்டத்தட்ட 11-12 வருஷம் விண்டோஸ் தொடங்கி. ஆனால் நாங்கள் ஒரு எங்களோட மிஷன்லேருந்து நாங்கள் மாறல. நான் சின்னத்தில் என்ன விஷயங்கள் நாங்கள் செஞ்சோமோ அதே மிஷனில் தான் நாங்கள் இருக்கிறோம். மற்றது என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நான் நிறைய யோசிச்சுட்டு சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் ஏன் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், இது சில நேரம் ஒரு கசப்பான உண்மை.